அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாளை காலை 8 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரை ஒரு 7 மணி நேரம் தொடர் ஒரு ஆராதனை. ஒவ்வொரு ஊழியர்களும் அந்த ஆராதனை பண்ணி முடித்தோடனே நான் ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னால் 3 குறிப்புகளை சொல்லி ஜெபிப்பேன். அந்த 3 குறிப்பு நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளுக்கு, திருமண தடைகள் நீங்கும்படி, கற்பத்தைங்கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அந்த காரியங்களுக்கு நான் ஜெபிப்பேன். அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் ஜெபிப்பேன். அடுத்து ரட்சிக்கப்படாத மக்கள் இப்படி ஒரு 3 காரியம் ஜெபிப்பேன். இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டி என்று கேட்டால், நாளைக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த நாளிலே ஜெபிக்கப்படுகிற ஜெபங்களுக்கு சாயங்காலமே பதில் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. எப்படி கிடைக்கும்? கர்த்தர் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாம் சொல்லுங்கள். நாளைக்கு நான் கேட்குற காரியத்தை சாயங்காலம் 5 மணிக்குள்ள கொடுக்க போகிறாரு. ஒரு நல்ல செய்தியை நான் எதிர்பார்க்க போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. மலைகள் வீலைகளான பர்வதங்கள் நெல்லுபை என்று போனாலும் அவர் சொன்ன வார்த்தை மாறாது. அதிசயங்களை நாளைக்கு பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதிசயமான மாதம். அதனால் ஒரு சில பயங்கள், ஒரு சில சோர்வு உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு, பலங்கொண்டு நீ திடமனதாயிரு. ஆமென். அல்லேலூயா. அதனால் எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி வேலை இருக்குது அப்படின்னா அந்த பிளெஸ்ஸிங் என்ன செஞ்சிடுவீங்க, அந்த பதிலை என்ன செஞ்சிடுவீங்க, இழந்துருவீங்க. தயவுசெய்து யாரும் நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும் நீங்கள் என்ன செய்யலாம், அழைத்து வரலாம். நீங்கள் உட்காந்து பாருங்கள், பதிலை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென்.